ஒரு எதிரே போல பாவிக்கக்கூடிய கணவனோ மனைவியோ இயற்கையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. குரு வலுப்பெறும் பொழுது படிப்பு கெட்டு போகுது. எனது கல்வி அல்லது தேர்வு முடிவு இது சம்பந்தப்பட்ட உகந்த கிரகங்கள் என்ன? எனது ஜாதகப்படி எனக்கு பொருத்தமான வேலை அல்லது தொழில் எது? எனது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி என் ஜாதகம் என்ன கூறுகிறது? வணக்கம். துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் எனது நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனை போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே, நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மிகவும் வித்தியாசமான தலைப்புகள்ல கேள்விகள், பெரும்பாலான மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ரொம்ப ரகசியமான கேள்விகள், மிகவும் மாறுபட்ட கேள்விகள், அதற்கான துல்லியமான பதில்கள். இன்னைக்கு பார்க்க போற முதல் கேள்வி, எனது ஜாதகத்தில் 7ஆம் வீடு எவ்வாறு வலிமையாக உள்ளது? இந்த 7ஆம் இடம், அதுக்கு பேரு களத்திர ஸ்தானம்னு பேரு. இந்த களத்திர ஸ்தானம் தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில திருமண பந்தம், திருமண வாழ்க்கை, திருமணம் நடக்குமா, எப்ப நடக்கும், யாருடன் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். அந்த திருமண பந்தத்துல களத்திரஸ்தானத்துல ஒரு எடுத்துக்காட்டுக்கு எடுத்துக்கிறோம். இப்போ மிதுன ராசி, இதுக்கு 7ஆம் இடம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு எடுத்துக்காட்டுக்கு இந்த மிதுன நகரத்துக்கு 7ஆம் இடம் இது தனுசு. இந்த தனுசு ராசிக்கு அதிபதி யாரு? குரு பகவான். இதுல ஒரு சூட்சமம் இருக்கு. இந்த 7ஆம் இடம் இந்த மிதுனத்துக்கு இல்ல எந்த ஒரு லக்னக்காரங்களுக்கும் 7ஆம் இடம் வலிமையா இருக்கா இல்லையா அப்படின்னு நம்ம பார்க்கணும்னா, அடிப்படை ஜோதிடத்துல சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, உங்க லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி ஆட்சி, உச்ச, வக்ர, நீச்சம் ஆகக்கூடாது. அதுலயும் பல உட்பிரிவுகள் இருக்கு. எந்த நிலையில ஆட்சி ஆகலாம், எந்த நிலையில விதிவிலக்குல உச்சமாகி வக்ரமாகி நீச்சமாகலாம்ங்கிறதும் விதிவிலக்குகளும் இருக்கு. பொதுவா 7ஆம் இடத்துக்கு அதிபதி ஆட்சி, உச்ச, வக்ர, நீச்சம் ஆகக்கூடாது. இப்ப மிதுன லக்னம் நம்ம எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த 7ஆம் அதிபதியான குரு 7இல் ஆட்சியோ அல்லது 10இல் ஆட்சியோ அல்லது 8இல் நீச்சமோ அல்லது எந்த இடத்திலுமே வக்ரமோ ஆனால் திருமண பந்தத்தில் சில முறிவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறது அடிப்படை ஜோதிடம் சொல்லக்கூடியது. ஆனா இதுல விதிவிலக்குகள் நிறைய இருக்கு. இதே குரு பகவான் ஒரு சுபகிரக சேர்க்கை, சுக்கிரனுடைய பார்வை சேர்க்கை பெற்று இந்த தன்மையில இருக்கும் போது நட்சத்திர பாதம் வலு இழந்து இருக்கக்கூடிய நிலையில, வலு பெற்ற நிலையில வலு இழந்து இருந்தால், ஏன்னா இந்த உபய லக்னமான மிதுன லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான தனுசுக்கு அதிபதியான குரு மாரக மற்றும் பாதக அதிபதி. அப்போ அவர் இயற்கையிலேயே மிதுன லக்னக்காரங்களுக்கு கணவனோ அல்லது மனைவியோ எதிர்ப்புகளை தெரிவிப்பவர்களாக, எதிர்ப்பவர்களாக, வாழ்க்கை நடத்தாம குஸ்தி நடத்துறவங்களாக, அப்படி மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு ஒரு எதிரே போல பாவிக்கக்கூடிய கணவனோ மனைவியோ இயற்கையில் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த நிலையில இந்த மாதிரி இது எப்படி இருக்கு, வலிமையா இருக்காங்கன்னா, இந்த குரு மிதுன லக்னக்காரங்களோட ஜாதகத்துல வலு இழந்து இருந்தால் அது நல்ல திருமண வாழ்க்கையை கொடுக்கும். அடிப்படையில் வலு பெற்றிருந்தால் திருமண வாழ்க்கையை பாதிப்புகள் ஏற்படுத்தும். இதுதான் எந்த நிலையில வலிமையா கெடுதலாங்கிறது. எப்படி கிரகத்துடைய வலிமையும் கிரகத்துடைய வலிமை இல்லாத ஒரு அமைப்பா இல்லை. ஸ்ட்ரென்த்தா இருக்கு கிரகம், இல்ல வீக்கா இருக்கு, அதை வச்சு இல்லை. எந்த கிரகம் எப்படி ஸ்ட்ரென்த்தா இருக்கு, எப்படி வீக்கா இருக்குங்கிறத வச்சு மிதுன லக்னத்துக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படிங்கறத சொல்லலாம். ஒரு உதாரணத்துக்கு, அடுத்த கேள்வி, எனது ஜாதகப்படி எனக்கு பொருத்தமான வேலை அல்லது தொழில் எது? இதுக்கு 12 ராசிக்கும் ஒவ்வொரு லக்னங்களுக்கும் பொருத்தமான தொழில் மற்றும் பொருத்தமான வேலைகள் இருந்து மாறுபடும். அந்த அடிப்படையில் நம்ம உதாரணமா எடுத்துக்கணும்னா, துலாம் ராசி, துலாம் லக்னத்தை எடுத்துப்போம். துலாம் லக்னம், துலாம் ராசிக்கு பொருத்தமான தொழில் எது அப்படிங்கிறத பத்தி நம்ம பேசணும்னா, துலாம் லக்னம் துலாம் ராசிக்கு முதல்ல பொருத்தமான தொழில் என்பது கன்ஸ்ட்ரக்ஷன், கட்டுமானம் தான். அதற்கு அடுத்தபடியாக மருத்துவத்துறை, அதற்கு அடுத்தபடியாக
நீதித்துறை, வக்கீல்கள், நீதிபதிகள், அதற்கும் அடுத்தபடியாக அரசியல். துலாம் லக்னக்காரங்களுக்கு விவசாயம், இந்த துணி, டெக்ஸ்டைல்ஸ், பெரிய ஒரு டெக்ஸ்டைல் ஷாப், துணிக்கடை, இது ஜவுளிக்கடை, அதே மாதிரி மொத்த வியாபாரங்கள், உலோகங்கள் தயாரிப்பு, மெட்டல்ஸ் மேனுஃபேக்சரிங், வாஷிங் லிக்விட், ஹோல்சேல் இண்டஸ்ட்ரி, இதெல்லாம் துலாம் லக்ன, துலாம் ராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கு அப்படின்னு நம்ம உறுதியா சொல்ல முடியும். இதற்கான முக்கிய காரணங்களா எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா, எந்த அடிப்படையில் இதை சொல்றோம் அப்படின்னா, சும்மா அப்படியே பொத்தாம் பொதுவுல போற போக்குல இதெல்லாம் நம்ம சொல்லல. எந்த அடிப்படையில் சொல்றோம் அப்படின்னா, துலாம் லக்னத்துல உச்சம் பெறக்கூடிய சனி, சனி பகவானுக்கு சில வியாபாரங்கள், தொழில்கள்லாம் இருக்கு. வேலைன்னு எடுத்தோம்னா துலாம் லக்ன, துலாம் ராசி என்பர்களுக்கு அரசாங்க துறையில் வேலை பார்ப்பது என்பது சற்று எதிர்மறையான விளைவை தரும். எப்பவுமே துலாம் லக்ன, துலாம் ராசி என்பர்களுக்கு அரசு சார்ந்த எந்திரங்கள்ல வேலை பார்க்கிறது நல்ல பொருளை தரும். அந்த மாதிரி துலாம் லக்ன, துலாம் ராசி என்பவர்களுக்கு பெரும்பாலான நேரங்கள்ல வியாபாரம் தான் கை கொடுக்கும். வேலையை விட வேலை செய்யறதா இருந்தால் இந்த ஹோல்சேல் டீலர்ஷிப் சம்பந்தப்பட்ட வேலைகள்ல பெரிய ஏற்றங்களை தரும். அதே மாதிரி கலைத்துறை, சினிமா துறை, பத்திரிகை துறை, சமூக வலைதள ஊடகங்கள், இந்த மாதிரி இடத்துல துலாம் லக்ன, துலாம் ராசி என்பவர்களுக்கு வேலை கை கொடுக்கும் அப்படின்னு உறுதியா நம்ம சொல்லலாம். அடுத்த கேள்வி, எனது கல்வி அல்லது தேர்வு முடிவு இது சம்பந்தப்பட்ட உகந்த கிரகங்கள் என்ன? முதல்ல கல்விக்கு உகந்த கிரகங்கள் எது அப்படின்னா, எல்லா ராசி லக்னங்களுக்கும் குரு பகவான், அல்லது ரிசர்ச், இந்த மாதிரி ஆய்வுத்துறை சம்பந்தப்பட்டங்களுக்கு கேது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பிஹெச்டிக்கெல்லாம் கேதுன்னு சொல்லலாம். இந்த கல்விக்கு தேர்வு முடிவுகளுக்கு உகந்த கிரகங்கள் என்ன அப்படிங்கிறது ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துக்கிறோம்னா, இப்ப துலா லக்ன, துலாம் ராசியவே நம்ம எடுத்துப்போம். இதுக்கு கல்விக்கு உகந்த கிரகம் ஆட்டோமேட்டிக்கா மூன்றாம் அதிபதி குருன்னு வராது. இதுல என்ன சூட்சமம் அப்படின்னா, ஜோதிடத்துல நாம ஏற்கனவே இந்த தலைப்புல சொன்னோம், மாறுபட்ட ரகசியமான விஷயங்கள், இதுவரை எங்கேயுமே வராத விஷயங்களை பத்தி தான் பேசுறோம். இந்த துலாம் லக்ன, துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு வலுப்பெறும் பொழுது படிப்பு கெட்டு போகுது. ஒரு வித்தியாசமான அமைப்புல அதே குரு வலு இழக்கும் போது படிப்பு நல்லா வருது. இப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். ஏன்னா துலாத்துக்கு குரு மிகப்பெரிய 1ஆம் நம்பர் எதிரியாக பார்க்கப்படுகிறார். அதே குரு பார்வை, குரு இருக்கிற இடம் மட்டும் எதிரியாக பார்க்கப்படுகிறது. குரு பார்வை என்பது துலா லக்னத்திற்கும் கூட ஒரு மிகப்பெரிய யோகமாகவே பார்க்கப்படுகிறது. குரு முழு சுபகிரகம் என்ற அடிப்படையில் ஆக இதை நம்ம புரிஞ்சுக்கணும். தேர்வு முடிவுகளுக்கு உகந்த கிரகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, ஒரு லக்ன அதிபதியை தான் நம்ம பார்க்கணும். லக்ன அதிபதி தான் ஒவ்வொரு லக்னங்களுக்கும், ராசிகளுக்கும் அந்த நல்ல வாழ்க்கை முடிவுகளை, நல்ல வெற்றிகளை தரக்கூடிய முடிவுகளை அவர் தான் ஏற்படுத்தி கொடுக்கிறார் என்பது நிச்சயம். அப்ப லக்ன அதிபதிகள், லக்ன அதிபதிகளுடைய வலுவை வைத்துதான் வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல முடிவும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்த கேள்வி, எனது குழந்தைகளின் எதிர்காலம் பற்றி என் ஜாதகம் என்ன கூறுகிறது? எல்லோருக்கும் தெரிஞ்சுக்கணும். உங்களுடைய சுய ஜாதகத்துல உங்கள் லக்னம், அதோடைய 5ஆம் இடம் என்பது குழந்தைகளை குறிக்கக்கூடிய ஒரு இடம், அதாவது புத்திரஸ்தானம் அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்போ குரு என்பவர் உலகத்திற்கே புத்திர காரகன் என்று சொல்லப்படுகிறார், அழைக்கப்படுகிறார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம எடுத்துப்போம், மிதுன லக்னத்தை எடுத்துப்போம். மிதுன லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது துலாம் ராசி. இந்த துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன் மிதுனத்துக்கு புத்திர ஸ்தானாதிபதியாக வருகிறார். ஆனாலும் குருவே புத்திர காரகனாக அனைத்து ராசி லக்னங்களுக்கும் வருவார். இந்த குழந்தையுடைய எதிர்காலத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது? ரொம்ப சிம்பிள். 5ஆம் இட அதிபதி வலுப்பெற்ற நிலையில் குழந்தைகளுடைய எதிர்காலம் பிரகாசமாக இருக்கும். கவலையே பட வேண்டியதில்லை. இப்ப மிதுன ராசிக்கு, மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன் உங்க சுய ஜாதகத்துல அருமையான நிலையில் இருக்கும் பொழுது உங்க குழந்தைகள் எதிர்காலம் 100% கேரண்டீடா நல்லா இருக்கும். அது மட்டுமா,
உங்களுடைய சுய ஜாதகத்துல குரு பகவான் உங்களுடைய 5ஆம் இடம் இருக்கு இல்லையா, அதாவது துலாம் ராசி, அதற்கு சுபத்துவ பார்வை இப்ப மேஷத்திலிருந்து உங்களுடைய துலாம் ராசியை குரு பார்த்தார்னா சூப்பரா இருக்கும். இந்த உங்களுடைய சுய ஜாதகத்துல 3வது முக்கியமான பாயிண்ட், உங்களுடைய 60 வயதுக்கு 55 வயசுக்கு மேல உங்களுடைய தசா புக்தி நல்லா இருக்கு அப்படின்னா மறைமுகமா உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலம் அருமையா இருக்கு அப்படின்னு அர்த்தம். இவ்வளவுதான். இதுவரை இந்த காணொளி, இந்த எபிசோட்ஸ் உங்களுக்கு ரொம்ப உபயோகமுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்து வரும் காணொலியில் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.